எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு ஆதிரி அவர்கள் வெளியே போயிருக்காங்க. வெளியே போனது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் ரொம்ப ஒஸ்ட்டாக பேசியிருக்காங்க. மக்களை திட்டி பேசியிருக்காங்க. மக்களை தற்குறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொன்ன முழு வாக்கியம் என்னன்னா, இந்த ஷோவை பார்த்து எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு தெரியாத தற்குறிகளை மக்களால் தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரு? தற்குறி மக்களால் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாவது மனசில் ஒரு கில்ட்டி இருக்கா? மக்களை பயிர் சொல்கிறோமே அப்படின்ற ஒரு சின்ன அறிவு, ஆட்டு புழுக்களை உட்காது அறிவு இருக்கா? அதாவது எல்லா இடத்துலையும் உரசிக்கிட்டு இருந்த நீ எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன? ஆனால் என்ன பண்ணிட்டு இருந்த? எஃப்ஜேவை பிடிச்சி உரசிக்கிட்டே இருந்தேன், அவரை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்தேன். அவனும் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உன்னை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்தான். நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சாகச ரீலைகள் பண்ணுறதுக்காகத்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனீங்களா? இதை பார்த்து அருவறுத்து போய் தான் மக்கள் உனக்கு சுத்தமாக ஓட்டு போடாமல் நீ வெளியே போன. ஈவன் அரோராவும் இந்த வேலையை தான் பார்த்தாங்க. ஆனால் உன்னை அதை விட ரொம்ப அசிங்கமாக நீ எஃப்ஜே காலில் விழுந்து அப்படியே எஃப்ஜே காலுக்கடியிலேயே இருந்த. ஒழுங்காக கேமை விளையாடிருந்தாலே ஓரளவுக்கு நீங்களாம் டாப் 5ல் வர வேண்டிய கண்டஸ்டன்ட். ஆனால் காஜி முத்தி போய் எப்போ பார்த்தாலும் எஃப்ஜே என் கூட பேச மாட்டான், எஃப்ஜே என் கூட பேசு, எஃப்ஜே காலுக்கு அடியிலே இருந்த ஒன்றை மக்கள் ஓட்டு போடாமல் வெளியே அனுப்பிட்டாங்க. நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க. ஏன் வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே எவ்வளவோ கேவலமான அலிகேஷன்ஸ் இருக்குது, அந்த ஆள் அப்படிப்பட்டவன். ஆனால் அந்த ஆள்லாம் முன்னாடி இருந்தான். நீ எல்லாம் வெளியே வந்திருக்கனா, அப்போ நீ அதை விட எவ்வளோ கேவலமாக நடந்திருப்ப அப்படின்றத யோசிச்சு பார்க்காம ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு, அதுவும் மக்கள் மன்றமாக இருக்க ஒரு ஸ்டேஜ் மேலே நின்றுக்கிட்டு இந்த ஷோவை பார்த்து எப்படி ஓட்டு போடணும்னு தெரியாத தற்குறி மக்களால் தான் நான் இங்கே நிற்கிறேன்னு நீ சொல்லியிருக்கனா, நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அட்டிடியூடோடு இந்த ஷோவை விட்டு வெளியே போகிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதை பார்த்த விஜய் சேதுபதி சாரும் மக்களை குறை சொல்லாமல் முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி அமுச்சு விட்டுருக்காரு. ஸோ ஆதிரை கொஞ்சமாவது என்ன சொல்கிறது, ஓரளவுக்காவது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட டே 1லேருந்து நேற்று வரைக்குமே கூட எஃப்ஜே மட்டும்தான் ஆள், அவருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவரை சுற்றி தான் என் கேமு, அவருக்காக தான் எல்லாம் நீ பேசிட்டு உட்காந்துருந்த. உன்னை வெளியே தோற்றுனாங்க. இதை நீ அனலைஸ் பண்ணலனா போ. ஆனால் மக்கள் எல்லாரையுமே சேர்த்து நீ தற்குறிகன்னு சொல்லியிருக்கல. கண்டிப்பாக இதுக்கு அவங்க அனுபவிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் இது குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.